நம்ம வரலாற்றை நம்ம தான் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. 17ஆம் நூற்றாண்டு நம்ம மாறவர்ம சுந்தரபாண்டியனுக்கு பிறகு மிகப்பெரிய பாண்டிய பேரரசுல பொற்காலம்னு சொல்ற காலம் பார்த்தீங்கன்னா நம்ம சடாவர்ம சுந்தரபாண்டியன் காலம்தான். ஏன்னா சடாவர்மன் சுந்தரபாண்டியனுக்கு மிகப்பெரிய பட்டம் இருக்கு. ஈழம் முதல் நெல்லூர் வரை ஆட்சி செய்த மிகப்பெரிய பேரரசு பாண்டிய பேரரசை நிறுவிய பெருமை நம்ம சடாவர்ம சுந்தரபாண்டியனுக்கு இருக்கு. அவரோட முழு வரலாறும் இந்த கோவில் முழுக்க கல்வெட்டுலையும் இருக்கு. ஆந்திராவில் உள்ள தெலுங்கு சோழர்களையும் ஹேச்சிலர்களையும் வென்று பாண்டிய கொடியை பறக்க விடுறாரு. ஓகேங்களா? சேர மன்னர்களையும் தோற்கடிச்சு சோழ பகுதியான பெரும்பாலான சோழ பகுதி மொத்தத்தையும் தன்வசப்படுத்துறாரு. சடாவர்ம சுந்தரபாண்டியன் சோழர்கள் சேரர்கள் எல்லாத்தையும் வீழ்த்தி பெருமளவுல அவங்களோட தங்கத்தெல்லாம் கைப்பற்றுறாரு. அந்த தங்கத்தை வச்சு ஸ்ரீரங்கம், நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பொற்கூரையும், சிதம்பரம் கோயிலுக்கும் நடராஜர் கோயிலுக்கும் பொற்கூரையும் அவர் தான் அந்த தங்கத்தை வச்சு பொற்கூரை மேய்கிறாரு. பெரும் வரலாற்று சிறப்பு சோழர்களோட சிற்பங்கள் பெரும்பாலான கோவில்ல சோழர்களோட சிற்பம் இதை பார்க்கலாம். நீங்க இந்த கோவில் ஓரமா இந்த உருவம் பொறித்த பொம்மை சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சோழர்களோட சிற்பங்கள். அவர்களோட கட்டட பாணியில தான் இருக்கு இந்த சிவனாலயம். இந்த சிற்பம் இருக்குல்ல, இந்த பசுமாடு இங்க சில சிற்பங்கள், சில கோவில்களில் பார்த்தீங்கன்னா இங்க லிங்கம் இருக்கும். அந்த லிங்கத்துக்கு இந்த மாடே டைரக்டா நமக்கு பாலாபிஷேகம் பண்ற மாதிரி சிற்பம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பாண்டியர்கள் கட்டிய கோவில்களில் இந்த சிற்பத்தை நீங்க பார்க்கலாம். அந்த அடுத்து வரும் காணொளிகளில் அந்த சிற்பத்தை நான் உங்களுக்கு விலாவாரியாக காட்டுறேன். அவ்வளோ அழகான கோவிலுங்க. இங்க பாருங்க, கோவில் முழுக்க கல்வெட்டு. நீர்பழனி, இந்த ஊரோட பேரு நீர்பழனின்னு நிறைய கல்வெட்டுல போட்டிருக்காங்க. நம்ம நீர்பழனி பெயர் வர காரணம், அகத்தியமா முனிவர் தென் திசையில் நோக்கி பயணிக்கும் போது, அதாவது நம்ம பழனியில உள்ள முருகப்பெருமான தரிசிக்க போறாரு. தரிசிக்க போகும்போது இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா சிவபெருமான் இந்த சிவாலயத்துல அவர் இறைவனை வேண்ட வரும்போது சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ண நீர் இல்லாதனால அவர் என்ன பண்றாருன்னா ஆண்டவனிடம் வேண்டுறாரு. இந்த சிவபெருமானோட வேண்டும் போது இந்த நீர்பழனியில நீர் சுனைகள் நிறைய ஏற்படுது. அதனாலதான் இந்த பழனிக்கு நிகரா இங்க நீர் சுற்றிலும் அங்க உள்ள மாதிரியே இருக்கிறதுனால இந்த ஊருக்கு நீர் பழனின்னு பேர் வர காரணமா இருந்திருக்கு. இந்த கோவில்ல அமையப்பெற்ற இந்த கிணறு பழங்கால கிணறு. இந்த கிணறு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து கிணத்துல இருந்து ஒரு சுரங்கம் இருக்கு. இந்த கிணத்துக்கும் இதுக்கு இந்த மதில் சுவருக்கு பின்னாடி ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்கும் கனெக்டிவிட்டி, அதாவது ரெண்டுத்தையுமே இணைச்சிருக்காங்க. அப்பவே இந்த வழியில், இந்த கிணத்து வழியில போனோம்னா நம்ம அந்த குளத்துல ஏந்திரிக்கலாம். ஸோ அது மிகப்பெரிய வரலாறு கொண்ட இந்த கிணறு. இந்த கிணத்து உள்ள சுரங்கம் இருக்கு, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தெரியுதா? இந்த கிணத்து உள்ள இது வழியா சுரங்கம் இருக்கும். இதுல இருந்து நேரா பாத்தீங்கன்னா எப்படி போகும். நான் உங்களுக்கு அந்த குளத்துல அந்த சுரங்கத்தையும் காட்டுறேன். இது போய் நம்ம அந்த கோவில்ல இருந்து இதுக்கு இந்த கிணறுக்கும் இந்த குளத்துக்கும் ஒரு சுரங்கம் இருக்கு. இந்த சுரங்கம் எல்லாமே சதலம் அடைஞ்சிருச்சு. இந்த குளத்தை சுத்தியும் பல சிற்பங்கள் தொல்லியல் துறை எடுத்திருக்காங்க. இந்த சிற்பங்கள் எல்லாமே உள்ள இருக்கு. பாண்டியர்கள் போருக்கு செல்லும் சாமி கும்பிடுற தெய்வமான வராகி அம்மனோட சிலையும் இங்க இருந்து எடுத்திருக்காங்க. அதுவுமே நம்ம கோவில் உள்ள வச்சிருக்காங்க. இந்த சுரங்கத்துக்கும் நார்த்தாமலைக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. இங்க இருந்தே நம்ம நார்த்தாமலை வரைக்குமே அந்த காலத்துல மன்னர்கள் பாதாளம் வழியா போயிருக்காங்க. போர்க்காலத்துல மிகவும் முக்கியமான பாதுகாப்பான அரணா உள்ளது இந்த சுரங்க பாதைகள்.